மலர்மாலை சுட்டி திருவள்ளுவரை திருக்குறளை வணங்குகிறார்கள். நாம் இங்கு அனைத்துமே மலர்களால் தான் நம்முடைய வழிபாடுகள் இருக்கும். நீரும் மலர் வழிபாடு தான் தமிழர் வழிபாடு. ஏனென்றால் நம்முடைய ஆதித்தமிழர் வழிபாடு நெருப்பு வழிபாடு கிடையாது. நம்முடைய வழிபாடு அனைத்துமே மலர்களாலும் நீராலும் தான். அதனால் தான் இங்கு மலர்களால் அனைத்துமே நாம் விற்பனை செய்துள்ளோம். அந்த மலர்மாலை கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கும் படத்திற்கும் திருக்குறள் நூலுக்கும் இந்த இல்லத்தார் மலர்மாலைக்கு வழங்குகின்றார்கள். திருக்குறளின் முதல் அதிகாரம் இறை வாழ்த்து. அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. கற்றதனாய பயன்கொள் வாதறிவன் நற்றாள் தொழாயெனின் மலரிசை ஏறினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இனானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயும் அறிந்தவைத்தார் பொய்தி பொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அடி சேராதார். மலர் மாலைகளால் திருவள்ளுவர் படத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இந்த வீட்டின் மூத்தோரான முன்னோரான பெரியவர்களையும் இந்த இல்லத்தார் வழங்குகிறார்கள். அதே போல் உங்களுக்கான மாலை இந்த இல்லத்தில் குடிவோ உள்ள உங்களுக்கான மாலை அதை எடுத்து நீங்கள் இந்த முறைகள் அனைத்துமே நமக்கு வகுப்பு தந்தவர் நம்முடைய திருக்குறள் நெறியில் நாம் நிகழ்த்துகின்ற இது போன்ற திருமண விழா, பிறநாள் விழா, பெயர் சூட்டு விழா, திருமண விழா, காதலி விழா, அலுவலக சிறப்பு விழா, வீட்டார் நினைவுகள், விழா, இப்படி அனைத்து நம்முடைய நிகழ்வுகளும் நம்முடைய திருக்குறள்